வணக்கம் மக்களே. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், டிரைவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிரைவிங்காக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ரோடு பிளாக்காக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் 8ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணினா நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கு தான் 8ஆம் தேதி எங்களுக்கு ஸ்கூல் லீவு லாஸ்ட் டே. அதனால் ரோடு எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மற்ற நாட்களில் எல்லாம் ரோடு அப்படி ஒரு டிரைவருக்கு ஒரு கஷ்டமாக ஒரு டிரைவிங் பண்ணுற முறையாக தான் எனக்கு எப்போயுமே எப்போ எங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகும், எவங்க வந்து கொண்டு வந்து வண்டியை விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. மிச்சம் கவனமாக நாங்கள் வந்து சவுதியை பொறுத்தவரை டிரைவிங் பண்ணோம். ஆனால் சவுதியில் டிரைவிங் பண்ணி வேலை செஞ்சு வரவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நானும் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு 10 வருஷம் ஆகிட்டுது. 10 வருஷமாக நான் இது பண்ணுறேன். ஒரு சில ஆக்சிடெண்ட்டுகள் ஆகிருக்கு, ஆனால் எங்களில் போல இல்லை. இன்னும் வேறு வாகனங்கள் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நான் இப்போ வந்து சாராசாரின்னு சொல்கிற ரோட்டில் போய் கொண்டிருக்கேன். இது முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வலது பக்கம் போட்டோம்னா ஜமாமே ஸ்ட்ரீட்டு போகலாம். இது வந்து இந்த பாலம் வந்து சாராசாரியில் அமீர் சுல்தான் வந்து குரஷார மேல் பாலம். இது நேராக போனோம்னு சொன்னால் மலிக் ரோட்டுக்கு போகலாம். சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நான் மலிக் ரோடு கிட்ட தான் போயிடுறேன். நான் இடையில கட் பண்ணி எடுக்கிறது. கேமரா இருக்குது மேலே. கேமரா பெரிய பிரச்சனை. கையில் ஃபோன் எடுத்தோம்னு சொன்னால் நேரடியாக ஃபோனுக்கு மெசேஜ் வரும், ஃபைன் வரும். அதனால் 800 ரியால் 600 ரியால் அப்படி என்று இருக்குது. அதனால் மிச்சம் கவனமாக ஓடணும், எப்படியுமே ஃபைன் வரும். இப்போ நான் இன்றைக்கு லீவு தானே, அதனால் நான் பிள்ளைகளை விட்டுட்டு பஸ்ஸில் ஒரு அசிஸ்டண்ட் வருவாங்க, அவங்களையும் இறக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் தருவாங்க, ரூமுக்கு வரலாம். ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு லீவ் இருக்குது. லீவுன்னு சொன்னால் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவு, எங்களுக்கு கூப்பிட்டா போகணும். இது வந்து மலிக் ரோடு கிட்ட, அவங்களுக்கு தெரியும். மலிக் ரோடு கிட்ட இந்த சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவை. இதுக்கப்புறம் ஹைவே 100 ஸ்பீடில் நாங்கள் போகலாம். இப்போ நான் வர ரோட்டில் வந்து 80 தான். நெட்டுக்கும் ஸ்பீட் கேமராலாம் இருக்குது. மிச்சம் நம்ம ஓடணும். இங்கே கூடுதலாக 2 இயருக்கு மேலே 1 இயருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நல்லா ரோடுகளில் எங்கே கேமரா இருக்குன்னு தெரியும். கேமராவில் போனோம்னு சொன்னால் ஸ்பீடாக போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் வரும் நமக்கு. நான் இப்போ வந்து மலிக் ரோட்டில் போட போகிறேன். இந்த துண்டில் இருந்து கேமரா இல்லை. எப்போயாச்சும் இருந்து வச்சா தான். பெர்மனன்ட் கேமரா இருக்குது, முன்னாடி இருக்குது ஒரு கொஞ்சம் தூரம் போல். இந்த இடத்துல ஒரு பாலம் கொண்டு வரும் பாருங்கள். இந்த பாலத்தை தாண்டி இன்னொரு பாலம் வரும். அந்த பாலத்தோட ஒரு கேமரா இருக்குது. 100 ஸ்பீட். லாஸ்ட் வந்து நாங்கள் இதில் ஸ்லோவாக போகிறோன்னா 80 இதில் போகலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபோனை பார்த்துட்டு போவாங்க, ஏதாச்சும் பேசிட்டு போவாங்க, சாப்பிட்டு கொண்டு போவாங்க, அந்த மாதிரி ஸ்லோவாக போவாங்க. யாருக்கும் ஒன்றும் பேச முடியாது. என்னை பொறுத்தவரை நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து இப்போ மலிக் ரோட்லேருந்து எக்ஸிட் ஆகி சர்வீஸ் ரோடில் போயிட்டுருக்கேன். இதில் போனோம்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி போய்க்க ஒரு ஃபெண்டா இருக்குது, ஹைப்பர் ஃபெண்டா மார்க்கெட். அதையும் தாண்டி போனோம்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வரும். அதில் வலது பக்கம் போனோன்னா நான் வேலை செய்கிற ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் மலிக் ரோட் தான். நேராக நீங்கள் இதெல்லாம் நேராக அபூர் போகலாம், ஏர்போர்ட் போகலாம். இது வந்து நேராக இந்த ரோட் யூஸ் பண்ணுற கூடுதலாக கவர்மெண்ட், இப்போ சொல்லுவோமே பெரிய பெரிய கவர்மெண்டில் இருக்கிறவங்க தான் இந்த ரோட் யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக. ஏன்னா நேராக இது வந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது, கிங் அப்துல் அசீஸ் ஏர்போர்ட்டுக்கு போகுது. அதனால் இந்த ரோட் எப்பயும் பிஸியாக இருக்குன்னு எந்த டைமில் ப்ளாக் பண்ணி அந்த வாகனங்கள்லாம் வரைக்கும் நிப்பாட்டுவாங்க என்று தெரியாது. திடீரென்று போலீஸ் வந்து நிப்பாட்டும். அந்த மாதிரி நல்லா ஈஸியாக போகக்கூடிய ரோட் உண்டு. நம்ம அவசரத்துக்கு இந்த ரோட்டெலாம் போவோம். நல்ல வடிவான இடங்கள். சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஓகே, பாய்.